திமுக மீது இருக்கிற வெறுப்பில் எல்லா கட்சிக்காரனையும் இப்படி தானே இருப்பான், ஒரு தடவை வந்து இவருக்கு கொடுத்து பார்ப்போம் வாய்ப்பை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம அந்த முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம அந்த முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டுட்டான் ஆகணும்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த முடிவை உணர்ந்து செய்கிற வேலையை வந்து விஜய் செய்வாரான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் பொதுவாக இவங்க சப்போஸ் இன்றைக்கி என்னை பொறுத்தவரையும் இந்த ஆட்சி அமைவதற்கான அந்த சூழலை திமுக விடாது, பிஜேபியும் விடாது இந்த ஆட்சி அமைவதற்கு. ஆனால் ஸ்டாலின் ஓப்பனாக சொல்லிட்டாரே சார், தாவேக்கா ஆட்சி அமைப்பதில் எனக்கு எந்த சிக்கலுமே கிடையாது, அவங்க பாட்டுக்கு ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதம் வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கவர்னருக்கு கூட சொல்லியிருக்கிறாரு, பெரும்பான்மையாக இருக்கிற கட்சி ஏன் இன்னும் ஆட்சி அமைக்க விடாமல் இருக்கீங்கன்னு. ஏங்க இவ்வளோ நாள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம், குறைஞ்சபட்சம் வந்து நம்மளை எதிர்கட்சி அந்தஸ்தில் நான் தான் வரணுன்ற அளவுக்கு என்னை தேர்ந்தெடுக்க விடாமல் திமுகலேருந்து யாராவது வரட்டும், ஸ்டாலின் வரவானா அப்படின்னு ஒரு தோல்வியை இன்றைக்கு பார்த்துருக்காரு. விஜய் வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வார்த்தையை சொன்னார், என்னமோ அந்த சக்தி இந்த சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்னதை தவிர வேறு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் என்னை தொட்ட அப்படின்னு ஸ்டாலின் அங்கிள் யோசிக்கிற அளவுக்கு நான் செஞ்சிருவேன் அப்படின்னா அவர் இந்த 2 வாசகத்தை தான் பிரச்சாரமாக பண்ணார். ஏற்கனவே திமுக அரசு மீது இருக்கிற இங்கே ஒரு அதிருப்தி இருக்குல்ல, இது வந்து அதை வந்து அப்படியே ஏற்றுக்குச்சு. கரெக்டு தான், திமுக ரொம்ப மோசம், திமுக ஒழிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுல இருந்து ஏம்பா திமுக எல்லாம் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கும், இந்த விஜய்க்கு கொஞ்சம் ஓட்டு போடுவோம்பா அப்படின்னு ஜனங்க இங்கே வந்து ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் நடத்துகிற ஆதவ் அர்ஜுனா தான் இதில் வந்து பெரும்பான்மை பங்கு வகித்தார்னு தான் சொல்லணும். அவங்களோட அந்த தேர்தல் யுக்தி, அந்த வந்து ஒர்க்கரை போட்டு செஞ்ச விதம் தான் இன்றைக்கி வந்து விஜய்க்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிற போது இப்படி அசிங்கப்பட்ட ஸ்டாலினை பரவாயில்ல நம்மளை அசிங்கப்படுத்தி வீட்டில் உட்கார வச்ச விஜய் ஆட்சிக்கு வரட்டும் அப்படின்னு நினைப்பாரா? அதை விட வேற யாராவது வந்தால் கூட பரவாயில்ல, விஜய் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பாரு. ஏன்னா ஒரு சின்ன பையன் புதுசாக வந்து அரசியலுக்கு வந்திருக்கான், என்னையை விட இப்படி அசிங்கப்படுத்திட்டார அப்படின்ற எண்ணம் விஜய்க்கு இது திமுக தலைவருக்கு நிச்சயமாக இருக்கும்.